Hi everyone, welcome back. Salut mes amis, bienvenue. இந்த லெசனில் நாங்கள் கொஞ்சம் French basics லேர்ன் பண்ணுவோம். Let's start off with the days of the week. அதாவது les jours de la semaine. Les jours de la semaine. வார நாட்களில். Days and les jours of the and de la and week and semaine. So Frenchல days les jours and சொல்லணும் of the de la and week semaine. எந்த மொழி இருந்தாலும் உச்சரிப்பு தான் முக்கியம். ஸோ அதை தான் நாங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இந்த உச்சரிப்பில் மினக்கிறேன். ஸோ எப்படி the days of the week ஃப்ரெஞ்சில் ஒழுங்காக உச்சரிக்கணும் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ லே இருந்தால் அந்த ப்ளூவில் இருக்குது LAY அதே போலலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஜூ அந்த எஸ்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடா சைலண்ட்டாக இருக்கும். த வந்து இங்கிலீஷில் தன்னு சொல்லுவோம். நோ த இந்த சும்மா ஸ்லாங் வேர்டாக யூஸ் பண்ணுவோம். அதே போலலாம் த நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். லா சேம் திங். அண்ட் செமன் செமன் வந்து SES மென் மென் தான் கொஞ்சம் க்ளோசஸாக இருக்குது அந்த ப்ரொனவுன்சியேஷனுக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணுமெண்டா ஃப்ரெஞ்சில் இந்த டேஸ் ஆஃப் த வீக்கை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. த ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் இருக்கும். ஸோ மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் வரைக்கும் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. தி ஓன்லி எக்ஸப்ஷன் வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் இது கேட்குறான். எனி அதர் வேர்டை கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் வந்தால் அந்த லெட்டர்ஸை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஸோ இஃப் நாட் அன்லைக் இங்கிலீஷ் போல இல்லை. இங்கிலீஷில் வந்து அதை நாங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டேண்டு. ஸோ சேம் திங் வித் த மந்த்ஸ். அதை நான் உங்களுக்கு பேர் சொல்லித்தரேன். மந்த்ஸம் ஃப்ரெஞ்சில் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் மண்டே. மண்டே இருந்தால் திங்கட்கிழமை. அதை ஃப்ரெஞ்சில் lundi என்ன சொல்லணும், lundi. நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே. அதை ஃப்ரெஞ்சில் mardi mardi mardi. அடுத்தது புதன்கிழமை வெனஸ்டே. அதை ஃப்ரெஞ்சில் நீங்கள் mercredi mercredi. mercrediனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. உச்சரிப்பும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிலபிள் பை சிலபிளாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்களா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வியாழன் தேர்ஸ்டே. அதை jeudi jeudi jeudi. நெக்ஸ்ட் வெள்ளி ஃப்ரைடே. இதை நீங்கள் vendredi என்ன சொல்லணும், vendredi vendredi. அடுத்தது சனிக்கிழமை சாட்டர்டே. இதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் samedi samedi samedi. லாஸ்ட் டே ஆஃப் த வீக் வந்து ஞாயிறு சண்டே. அதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் dimanche 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 என்று சொல்லணும். ஓகே, நாங்கள் இனி சேர்ந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். lundi mardi mercredi jeudi vendredi samedi dimanche. என்ன மறுக்கா? lundi mardi mercredi jeudi vendredi samedi and dimanche. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன். French phrases with the days of the week. முதல் வந்து lundi je vais à la bibliothèque. lundi je vais à la bibliothèque. அப்படி இருந்தால் திங்கட்கிழமை நான் லைப்ரரிக்கு போகிறேன். அடுத்தது j'ai un cours de danse mardi. j'ai un cours de danse mardi. அப்படி இருந்தால் எனக்கு செவ்வாய்க்கிழமை நடன வகுப்பு இருக்குது. அடுத்தது je dois faire du shopping mercredi. je dois faire du shopping mercredi. அப்படி இருந்தால் நான் புதன்கிழமை ஷாப்பிங் செல்ல வேண்டும். அடுத்தது jeudi je vais chez mon ami. jeudi je vais chez mon ami. அப்படி இருந்தால் வியாழக்கிழமை நான் எனது ஃப்ரெண்ட் வீட்டை போகிறேன். அடுத்தது j'ai rendez-vous ce vendredi. j'ai rendez-vous ce vendredi. அப்படி இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு சந்திப்பு உள்ளது. அடுத்தது nous allons à la plage samedi prochain.
nous allons à la plage samedi prochain. அப்படி இருந்தால் அடுத்த சனிக்கிழமை நாங்கள் பீச்சுக்கு செல்கிறோம். And last one, dimanche, il a du travail. Dimanche, il a du travail. அப்படி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு வேலை இருக்குது. Okay, merci beaucoup mes amis. So thank you so much for watching this. Please don't forget to like, share and subscribe. À bientôt and see you soon.